கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து சீக்கிரமாகவும் சுருக்கமாகவும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 20வது வசனம். எரேமியா 31:20. எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு கர்த்தர் நல்லவே சொல்கிறோம். எப்பிராயிம் என்கிறதான ஒரு மூத்த குமாரனை குறித்த அல்லது யாக்கோபின் குமாரனை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். அந்த எப்பிராயீமை குறித்து சொல்லும் போது நிறைய வார்த்தைகளை அங்கு ஆவியானவர் வியாகுலத்தோடு பேசுகிறார். எல்லாம் பேசுறதெல்லாம் பேசி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா ஒரு அழகான ஒரு வாக்குறுதி, ஒரு பிராமிஸ் அல்லது ஒரு வாக்கு தத்தத்தை அவர் கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம்? கர்த்தர் நல்லவன் சொல்கிறோம், நான் அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன், உருக்கமாய் இறங்குவேன். இப்போ இந்த உருக்கமாய் இறங்குகிறவர் நம்முடைய தேவன் என்று இதிலிருந்து தெரியும். இந்த உருக்கமாக அல்லது இந்த உருக்கமாய் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த உருக்கமாய் என்பதற்கு வேதத்தில நிறைய சத்தியங்களையும் நிறைய வெளிப்பாடுகளையும் நம்மால் பார்க்க முடியும். அப்படியானால் சோத்திரம், இந்த உருக்கமான காரியத்தை குறித்த ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். கொலோசியர் 3:12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. ஒரு தேவன் ஒரு மனுஷனுக்கு உருக்கமாய் இறங்க ஆரம்பிச்சிட்டார். ஐயோ பாவம், தண்ணீர் இல்லாம இருக்கிறான், அவனுக்கு தண்ணி கொடுக்கணும். ஐயோ பாவம், சாக போக கிடக்கிறான், அவனுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கணும். ஐயோ பாவம், இவன் யார் பெத்த பிள்ளையோ, பரதேசியோ, வழிபோக்கனோ, விசுவாசியோ அவிசுவாசியோ தெரியல, ஆனாலும் இவனுக்கு இறங்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு அல்லது ஒரு மனுஷிக்கு இறங்க ஆரம்பிச்சுட்டார்னா அதுக்கு பேர் தான் உருக்கம். இந்த ஆண்டவருடைய இறங்கி வருகிற உருக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனுஷனுக்குள் என்னென்ன சுபாவம் வரும் தெரியுமா? அந்த கொலோசியர் 3:12 சொல்லுது, அவனுக்குள் இரக்கம் வந்துடும், அவனுக்குள் தயவு வந்துடும், அவனுக்குள் மனத்தாழ்மை வந்துடும், அவனுக்குள் சாந்தம் வந்துடும், அவனுக்குள் நீடிய பொறுமை வந்துடும். இப்ப பாருங்க, இதெல்லாம் யாருமே அவனுக்கு கற்றுக் கொடுத்து இப்படியெல்லாம் செய் என்று சொல்லவே இல்லை. இந்த இத்தனை சுபாவங்கள் அவனுக்குள் எங்கிருந்து வந்ததுன்னா அதுதான் அந்த தேவனுடைய உருக்கம். இந்த உருக்கத்துக்கு, இப்படிப்பட்ட நல்ல சுபாவத்தை அடைந்ததற்கு வேதத்துல யாரையாவது ஒருத்தனை சொல்லணும் அப்படின்னா ஏற்ற உதாரணம் யார சொல்லலாம்? லேகியோனை தான் சொல்ல முடியும். லேகியோன். ஏன் லேகியோனை சொல்றேன்னாக்கா, லேகியோன் என்று சொன்னால் 6000 பிசாசுகள் அல்லது 6000 என்று அர்த்தம்.
அப்போ அங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்குள் அசுத்தாவி பிடித்திருக்குது. இயேசு கேட்கிறார், உன் பேர் என்ன? அவன் சொல்ற லேகியம். அப்போ அவனுக்குள் 6000 பிசாசு இருக்குது. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அவனுக்குள் இருந்ததான 6000 பிசாசை ஆண்டவர் பார்க்கல. அந்த மனுஷன் விடுதலை ஆயிட்டாக்கா அவன் சுபாவம் எல்லாமே நல்ல சுபாவமாய் மாறிவிடும் என்பதை ஆவியிலே இயேசுவானவர் அறிந்திருந்தார். அதனாலதான் அவனோடு போராடின ஆவியை பார்க்கிறதை விட அந்த மனுஷனுடைய எதிர்காலத்தை பார்த்தார். இப்போ ஒரு கட்டம் வந்தது, நீ பேசாமல் இவனை விட்டு போ அப்படின்னு தான் சொன்ன. உடனே எல்லா ஆவியும் பன்றிகளுக்குள் நுழைந்து சமுத்திரத்தை போய் விழுந்தது. 2000 பன்றிகள் செத்தது. இப்ப நான் சொன்னேன், இந்த உருக்கத்துக்கு யார சொல்லலாம்? மனத்தாழ்மைக்கும் சாந்தத்துக்கும் நீடிய பொறுமைக்கும் யார காமிக்கலாம் அப்படின்னா அது லேகியம். ஏன் தெரியுமா? இப்ப அந்த ஆவி விலகி அந்த வாலிபன் அல்லது அந்த மனுஷன் எப்படி இருக்கிறான்? நல்ல வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தண்டையில் உட்கார்ந்திருக்கான். இவன் எந்த சபைக்கு போகல, எந்த பாஸ்டர்கிட்ட கத்துக்கல, எந்த கமாலியன்ட்ட போய் படிக்கல, எதுவுமே செய்யல. ஆனா அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இனி நான் அற நிர்வாணமா இருக்கக்கூடாது. அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இனி நான் நிர்வாணமா இருக்கக்கூடாது. அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இனி நான் சங்கிலி எடுத்து என்னை நானே அடிச்சுக்க கூடாது. அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இனி நான் கல்லறைக்கு போகக்கூடாது. அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, நான் நல்ல ட்ரெஸ் போடணும். நான் இயேசுவின் பாதத்து அண்டையில போய் உட்காரணும். அங்க ஓடக்கூடாது, இங்க ஓடக்கூடாது, அங்க ஏறக்கூடாது, இங்க இறங்கக்கூடாது. இன்னும் இயேசுவின் பாதத்தண்டையில் உட்காரணும்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, இவனுக்கு இதை கற்றுக் கொடுத்தது யாரு? ஒருவேறு சுத்திரம் பிறவி குருடனை பார்த்தப்ப கூட இயேசு சொன்னாரு, நீ சீலோவாம் குளத்துல போய் கழுவிக்க அப்படின்னாரு. அவன் உடனே போனா, கழுவுனா அவனுக்கு கண்ணு தெரிஞ்சு. இப்ப இவனுக்கு அதை கூட கத்தர் செய்யல. நீ சீலோவாம் போ, கண்ணை கழுவு, தண்ணியை ஊத்து, அதெல்லாம் சொல்லவே இல்லை. எதுவுமே சொல்லி கொடுக்காம அவனுக்குள் இப்ப சாந்தம் வந்துருச்சு, தாழ்மை வந்துருச்சு, மனத்தாழ்மை வந்துருச்சு, உருக்கம் வந்துருச்சு, இறக்கம் வந்துருச்சு, எல்லாத்த விட நீடிய பொறுமையும் வந்துருச்சு. இது எப்படியா வந்ததுன்னா இதுதான் தேவனுடைய உருக்கம். தேவன் யார் மேலாவது யாருக்காவது உருக்கமா இறங்க ஆரம்பிச்சுட்டாக்கா, இன்னைக்கு நிறைய பேர் சொல்லி கொடுக்கிற உபதேசம், கர்த்தர் உனக்கு இறங்குனார்னாக்கா நீ அரண்மனையவே வாங்கிடலாம். கர்த்தர் உனக்கு உருக்கமா பதில் கொடுத்தாருனாக்கா உனக்கு பஸ் இல்ல ஏரோப்ளேனே கிடைக்கும். கர்த்தர் உனக்கு உருக்கமா இறங்கினார்னாக்கா உனக்கு நோயே இருக்காது, வியாதியே இருக்காது, நீதான் ரொம்ப ஆரோக்கியமா இருப்ப. இப்படி கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விடுகிற பிரசங்கங்கள் ஏறாலும். ஆனா சத்தியம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் உருக்கமா இறங்க ஆரம்பிச்சுட்டாக்கா இந்த அருமையான கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி அவனுக்குள் இரக்கம் வந்துரும், தயவு வந்துரும், மனத்தாழ்மை வந்துரும், சாந்தம் வந்துரும், நீடிய பொறுமை என்கிற 5 சுபாவம் வந்துரும். சரி, இதெல்லாம் எப்படி வந்தது தெரியுமா? அதே வசனம் சொல்லுகிறது, தேவன் யாருக்காவது உருக்கமா இறங்கணும், உருக்கத்தை காமிக்கணும்னா என்ன செய்யறாரு? அந்த வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட. யாரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களுக்கு தான் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய உருக்கத்தை காண்பிக்கிறவராயிருக்கிறார். மரம் ஏறுகிறவனுக்கும் பனை ஏறிகளுக்கும் அல்லது வியாபாரிகளுக்கும் அல்லது மாற்றுக்காரர்களுக்கும் பிரஜாதியாருக்கும் பெலிஸ்தருக்கும் பொல்லாதவர்களுக்கும் எல்லாருக்கும் உருக்கத்தை காண்பிக்கிறவர் அல்ல. அவர் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய உருக்கத்தை காண்பிக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த சிலராகிய 1-2 பேரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து
அவர்களுக்கு ஒரு உருக்கத்தை வைக்கிறார். ஆண்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் மன உருக்கத்தை காண்பிப்பாரா? பெண்களுக்கு ஆண்டவர் உருக்கத்தை காண்பிச்சதா பைபிள்ல இருக்கிறா சொல்லுங்க அப்படின்னாக்கா, நீங்க லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் முதல் 17வது வசனம் வரைக்கும் வாசி பாருங்க. நாயின் என்கிற ஒரு ஊர், அங்க ஒரு விதவை இருக்கிறா. அவளை குறித்து 13-14 வசனம் சொல்லுது லூக்கா 7ல. கர்த்தர் அவளை பார்த்து மனது உருகி. இப்போ ஆண்களுக்கு மட்டுமே கர்த்தர் உருக்கத்தை காண்பிப்பார், அதனால அசுத்தாவி விலகும், லேகியோன் எல்லாம் அழகான குணமா மாறிடுவான். அது ஆம்பளங்களுக்கு ஒரு வசனம் என்று நினைக்க கூடாது. சில இடத்துல பெண்களுக்கும் அங்கு தேவன் உருக்கமா இறங்குவார். இப்போ ஆண்களுக்கு தேவன் உருக்கமா இறங்குவதற்கும் பெண்களுக்கு தேவன் உருக்கமா இறங்குவதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஏன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த உருக்கத்துல வித்தியாசம் இருக்குன்னா, ஆண்களுடைய பிரச்சனையே வேற, பெண்களுடைய பிரச்சனை என்பது 100% வேற. அப்ப ஆண்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, அந்த எரேமியா 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எப்பிராயீமை குறித்து சொல்லுகிறது. அவன் முதலாவது எனக்கு அருமையானவன், 2வது அந்த எப்பிராயீமின் என்கிறவன் எனக்கு குமாரன், 3வது ஸ்தோத்திரம் அவன் எனக்கு பிரியமானவன், 4வது என்னுடைய சொந்த பிள்ளையை போன்றவன். ஓ கர்த்தர், இந்த 4 சுபாவம் வந்துட்டு இருக்குது. ஆனா இப்ப அவன் எப்படி ஆயிட்டான்? எனக்கு விரோதமாய் பேசுகிறவன் ஆயிட்டான். இப்ப நல்லா கவனிங்க, உருக்கத்துல ஆண்களுக்குரிய பிரச்சனை வேறு, பெண்களுக்குரிய பிரச்சனை வேறுன்னு. இப்ப ஆண்களுக்கு ஒரு பிரச்சனையை பாருங்க. அவன் என்ன பண்ணிட்டான்? தேவனுக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சிட்டு, நீர் சூத்திரம் திருப்பி போடாத அப்பம் என்று என்னை சொல்லிவிட்டீர், நீ மஞ்சள் அப்படி இந்த தவறை பண்ணிவிட்டாய், அந்த தவறை பண்ணிவிட்டாய் சொல்லிவிட்டீர் என்று இந்த எப்பிராயீம் புலம்புகிறவனாய் மாறிவிட்டான். ஆண்கள் என்னைக்குமே படம்பாங்க, படம்பாங்க, என்ன பேசுறோன்னு தெரியாம பேசுவாங்க. திடீர் எல்லாம் ஒரு கட்டத்துல தன் வாயின் வார்த்தையினாலே எல்லாத்தையும் இழந்துருவாங்க. அப்படிப்பட்ட வார்த்தையினால் கெட்டு போன எப்பிராயீமுக்கும், ஓ தன் ஜீவியத்தின் கிரியையினால் கெட்டு போன லேகியோன் போன்ற ஆண்களுக்கும் இந்த தேவன் உருக்கமாய் இறங்கிட்டா அது எப்பிராயீமா இருந்தாலும் வாழ்க்கை மாறிடும், லேகியோன் ஆவி பிடித்தவர்களா இருந்தாலும் வாழ்க்கை மாறிடும். ஆனா பெண்களுடைய பிரச்சனை அப்படி இல்லை. அவங்க ரொம்ப கர்த்தருக்கு விரோதமா அப்படி பேசுற அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க பிரச்சனை என்ன தெரியுமா? இழக்க கூடாததெல்லாம் இழப்பாங்க. ஒண்ணு கணவனை இழப்பாங்க, 2வது மனைவி தன் பிள்ளை இழப்பாங்க, இல்லாட்டி தன் சொத்து ஆஸ்தியை இழப்பாங்க. நீங்க எலிசா தீர்க்கதரிசி நாட்கள்ல ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி தன் நிலத்தை வீட்டை எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இப்ப தன் பிள்ளையும் ஒருத்தன் கூட்டு போற பிள்ளையும் இழக்க போறாங்க. அப்ப பெண்களுடைய பிரச்சனை என்பது இழப்பது, ஆஸ்தி இழப்பது, அந்தஸ்தை இழப்பது, தன் கற்பை இழப்பது, தன் பொருளாதாரத்தை இழப்பது, தன்னுடைய பணத்தை இழப்பது, தன் பிள்ளைகளை இழப்பது, கணவனை இழப்பது. அதனாலதான் ஆண்டவர் அவளை பார்த்து மனது உருகி அழாதே அப்படின்னாரு. இப்ப பெண்கள் அவங்களுக்கு தேவனுடைய உருக்கம் வர்றதுக்கு முன்னாடியே எப்படி ஆயிடுறாங்க? நல்லா அழுகிறவங்களா மாறிடும். ஆனா லேகியோன் ஆவி பிடிச்சவன் அழுதானா? இல்லை. எப்பிராயீம் அழுகிறானா? இல்லை. ஏன்னா ஆண்களுடைய பிரச்சனை வேற. இப்ப அப்படிப்பட்ட ஆண்களாகிய எப்பிராயீமுக்கும் கர்த்தர் உருக்கமா இறங்குகிறார். ஓ சோத்திரம், எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவில நிற்கிறதான நாயின் ஒரு விதவைக்கும் கர்த்தர் உருக்கமா இறங்குகிறார். இந்த செய்தியை கேட்கிற எனக்கன்பான போதகர்களே, ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, சகோதர சகோதரிகளே, அவர் உருக்கமாய் இறங்குவார் என்பது 2 அர்த்தத்தை காண்பிக்கிறது.
எப்பிராயீமுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்பது எதை குறிக்கிறது? ஆவிக்குரியவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தேவனை அறிந்தவர்களுக்கும் இறங்குவேன் என்பதை காண்பிக்கிறது. ஆனா நாயினூர் விதவைக்கு உருகினது எதை காண்பிக்கிறதுனா, புறஜாதியாருக்கும் அந்நியர்களுக்கும் பரதேசிகளுக்கும் சத்தியம் அறியாதவர்களுக்கும் கர்த்தர் இறங்குகிறார். ஏன்னா அவ ஒரு விதவை, அவ ஒரு கிராமத்துக்கான பெண்ணு, அவளுக்கு அங்க சொத்து. அப்பதான் இயேசு உள்ளவே நுழைகிறாரு. இனிமேதான் சுவிசேஷமே போக போகுது. இன்னும் சுவிசேஷமே போகல. அந்த ஊர்ல இருக்கிற சுத்திரம் சத்தியத்தை அறியாதவளுக்கும் இயேசு உருக்கமாய் இறங்கினார். இங்கு கிறிஸ்தவ வம்சம், கிறிஸ்தவ தலைமுறை, கிறிஸ்தவ சந்ததி, கிறிஸ்தவ வரிசையில பிறந்த எப்பிராயீமுக்கும் இறங்குகிறார். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்முடைய ஆண்டவர் உருக்கமாய் இறங்குகிறவர் என்று சொன்னார். மதம் பார்த்து இறங்குகிறவர் அல்ல, மார்க்கம் பார்த்து இறங்குகிறவர் அல்ல, மனிதர்களுடைய ஜீவியத்தை பார்த்து இறங்குகிறார். எப்பிராயீம் என்கிற கிறிஸ்தவர்களுக்கும் அவர் உருக்கத்தை காண்பிக்கிறவர். நாயினூர் விதவை என்கிற புறஜாதியாருக்கும் அவர் உருக்கத்தை காண்பிக்கிறவர். இப்போ இங்க 2 இடத்துல கர்த்தராகிய தேவன் இறங்குகிறார். முதலாவது எப்பிராயீமுக்கு இறங்குகிறார், தன் உருக்கத்தை காண்பிக்கிறார். இப்போ அந்த எப்பிராயீமுக்கு தேவன் தன்னுடைய உருக்கத்தை காண்பிச்ச உடனே அடுத்த வாழ்க்கையில என்ன நடக்குது பாருங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சொல்கிறோம். அந்த எரேமியாவின் புஸ்தகத்தை நீங்க கீழே நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் அடுத்த ஆசீர்வாதங்களை வரிசையா சொல்லிக்கிட்டே வர. இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு கீழே படிச்சு பாருங்க. ஓசத்துல நிறைய வார்த்தைகளை கர்த்தர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு வசனத்தை சொல்றேன், 25ஆம் வசனம். எரேமியா 31:25 பாருங்க. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். எப்பிராயீமே விடாய்த்து போயிட்டியா? எப்பிராயீமே சம்பூர்ணத்தை இழந்துட்டாயா? எப்பிராயீமே தொய்ந்து போயிட்டியா? நீ கவலைப்படாத எப்பிராயீமே, நான் உன் ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறேன். உன்னை எந்தெந்த நன்மை நான் நிரப்பணுமோ அது எல்லாவற்றினாலும் நிரப்பி விடுகிறேன். ஆண்டு பாருங்க, பட்சபாதம் இல்லாமல் இறங்குகிற தேவன் அந்த உருக்கத்துக்கு அப்புறம் என்ன செய்யறாரு? அந்த எப்பிராயீமுக்கு வேண்டிய எல்லா நன்மையும் கொடுக்கிறார். நிலம் வேண்டுமா? இந்த நிலத்தை வைக்க. வயலில் விளைச்சல் வேண்டுமா? இந்த விளைச்சலை பெற்றுக்க. ஓசுதன் நீ நிலைத்திருக்கணுமா? இந்த நிலைத்திரு. உனக்கு வேண்டிய எல்லா நன்மையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். சரீரத்துக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கிறேன். ஆனா இதே உருக்கம் நாயினூர் விதவைக்கு இறங்கினதுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குது தெரியுமா? நாயினூர் விதவைக்கு இறங்கினதுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குது? அந்த லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் கர்த்தர் நல்ல அந்த 13-14 வசனத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சில சம்பவத்தை காட்டுகிறேன் பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்கிறோம் 13ஆவது வசனத்துல கர்த்தர் அந்த விதவைக்கு இறங்குகிறார். அடுத்த வார்த்தை சொல்லுது, சொல்கிறோம் அழாதே அப்படின்றார். அப்படின்னா அந்த ஸ்திரீயின் அழுகைக்கு ஒரு முடிவு உண்டாக்கப்படுகிறது. 2வதாக தேவன் அந்த பாடையை தொட்ட உடனே அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். நின்ற உடனே 2வது என்ன நடக்குது? அந்த வாலிபன் எழுந்து உட்காருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. இங்க ஆத்துமத்தின் கிரியை நடக்குது பாருங்க. எப்பிராயீமுக்கு உருக்கத்து நிமித்தமா சரீரத்துக்கு தேவையான போஜனோ, விளைச்சல், வயல்வெளி, அறுவடை எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அதனாலதான் ஓசியாவோட சொல்லுது, எப்பிராயீமே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்க. சரீரத்துக்கு தேவையான எல்லாத்தையும் உருக்கத்தினால எப்பிராயீம் கொடுக்கிறார்.
ஆனா நாயின் ஒரு விதவைக்கு இங்க ஆத்ம மீட்புக்குரியதை கொடுக்கிறார். ஒன்று அழுகை மாறுகிறது, இரண்டாவது அவளுடைய இறந்து போன ஒரே குமாரன் ஓ கர்த்தர் நல்லவே எழுந்து உட்காருகிறான், பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பிச்ச உடனே மூணாவது அந்த வார்த்தை சொல்லுது, அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தான். இப்ப அழுக மாறிடுச்சு, இறந்த மகன் உயிரோடு வந்தாச்சு, தான் இழந்த மகனை பெற்றாச்சு. 3 காரியம். 4வது அங்க என்ன நடக்குது பாருங்க. அந்த 16வது வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நம்மத்திலே தோன்றியிருக்கிறார். ஒரு தேவனுடைய உருக்கம் கண்ணீரை மாற்றுகிறது, மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறது, இழந்த பிள்ளையை திரும்ப பெற்றுக்கொள்ள வைக்கிறது. இப்ப 4வது தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின் ஆவி அந்த நாயின் ஒரு ஊரிலே அந்த வீதியிலே தீர்க்க தரிசனத்தின் ஆவி மகிமையாய் கிரீச்சு. ஆத்துமத்தின் அறுவடைக்கு ஏற்ற ஆவியானுடைய கிரிய பாருங்க. மகா தீர்க்கதரிசியானவர் நம்மத்தில் தோன்றி இருக்கிறார் அற்புதமான சாட்சி. சொன்னது மட்டுமில்ல, ஓ கர்த்தர் நல்லவே, தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். அடுத்த வார்த்தை வருது, ஜனங்கள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த உருக்கம் எப்பிராயிமுக்கு வயலை கொடுத்தது, அறுவடையை குறைத்தது, விளைச்சலை கொடுத்தது, தேவையை சந்தித்தது, குறைவை நிறைவாக்கிறது. ஆனா இதே உருக்கம் நாயின் ஒரு விதவைக்கு கண்ணீரை மாற்றினது, இறந்த பிள்ளை உயிரோடு எழுப்பினது, இழந்த பிள்ளையை பெற்றுக்கொள்ள வைத்தது, பரிசுத்த பயம் வந்தது, மகா தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பட்டது. ஓ தேவன் சந்திக்க ஆரம்பித்தார், கர்த்தரை துதிக்கிற துதி அங்கு உண்டாயிற்று. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சத்தியத்தை சுருக்கமா நான் சொல்லி முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இங்க நான் சொல்ல வேண்டிய தெளிவான ஒரு சத்தியம் என்ன, நீங்க பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய், தலைமுறை கிறிஸ்தவர்களாய், தாத்தா காலத்து அப்பா காலத்து கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் சரி, உங்களுக்கும் அவர் உருக்கமாய் இறங்குவார். இல்ல நாயினூர் விதவைய போல அவ ஊருக்கு உள்ள இருந்து வெளியே போயிட்டு இருக்கா, வெளிப்பட ஆரம்பிக்குது, கிறிஸ்துவின் சுவிசேஷம் சொல்லப்படுது. அந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் உங்களுக்கும் கர்த்தருடைய ஒரு உருக்கம் என்பது உண்டு. உங்க மூலமா ஆண்டவர் மகிமையானதை செய்ய போறார். இந்த அவர் உருக்கமாய் இறங்குகிறார். அதுல 2 பேருக்கு சொன்னேன். இந்த 2 பேருக்கு இறங்கினதுல நான் எதை ஏற்றுக்கொள்ள விரும்புறேன், இந்த 2 பேருக்கு இறங்கின 2 பேருடைய உருக்கத்துல எனக்கு எந்த உருக்கம் பிடிச்சிருக்குன்னா, எப்பிராயிமுக்கு கிடைச்ச ஒரு உருக்கம் இருக்கு பாருங்க, அது இல்ல. எப்பிராயிமுக்கு கிடைச்ச உருக்கத்தை விட இந்த நாயினொரு விதவைக்கு கிடைச்ச உருக்கம் தான் என்னைய கவர்ந்து இருக்குது. ஏன்னாக்கா, எப்பிராயிமுக்கு வேண்டிய ஆஸ்தியும் அந்தஸ்தும் வயலும் விளைச்சலும் அதுதான் கிடைக்குது, அது அழிந்து போகக்கூடியது. ஆனா இங்க நாயினூர் விதவைக்கு கிடைச்ச அந்த உருக்கத்தினால் வந்த ஆசீர்வாதம் பாருங்க. ஒன்று, அந்த நாயினூர் விதவை இரட்சிக்கப்படுகிறார். 2வது, உயிரோடு எழுந்த வாலிபன் இயேசுவோடு பேசக்கூடிய ஒரு மனம் திரும்பினவனாய் மாறிவிட்டான். 3வது, சோத்திர கடின இருதயமாக யூதர்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 4வது, சாதாரணமாய் இருந்த ஒரு இயேசு இப்ப மகா தீர்க்கதரிசியா உயர்த்தப்பட்டார். 5வதாக அங்கு இதுக்கு முன்னாடி எல்லாவனும் அழுதுட்டு இருந்தா, எல்லாம் புலம்பிட்டு இருந்தா, துக்கத்தோடு இருந்தான். ஆனா இப்ப அதே இடம் கர்த்தரை துதிக்கிற இடமா மாறிடுச்சு. இப்ப சொல்லுங்க, உருக்கத்தினால் எப்பிராயிமுக்கு கிடைக்கிற பூமிக்குரிய இந்த ஆசீர்வாதங்கள் தேவையா,
உருக்கத்தினால் நாயினொரு விதவையின் மூலமாய் அந்த பட்டணத்துக்கு, அந்த கிராமத்துக்கு, அந்த ஜனங்களுக்கு, ஓசத்திரம் எல்லாருக்கும் ஒரு நல்ல மகிமை கிடைச்சது. அது தேவையா? இந்த ரெண்டில எது தேவை என்கிற தீர்மானத்தை எடுக்க வேண்டியது உங்க கையில நான் கொடுத்துறேன். நான் உங்களை பார்த்து நீ எப்ராயிமின் உருக்கத்தை பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லவோ, நாயினொரு விதவையின் உருக்கத்தை பெற்றுக்கோ என்று சொல்லவோ நான் ஆயத்தமாயில்லை. நான் ஒரு வழிபோக்கன், நான் ஒரு எக்காலம் ஓதுகிறவன், நான் ஒரு அப்பிரயோஜனமான மனுஷன், நான் ஒரு கர்த்தருடைய வாய், சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டும். இதுல தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களுடைய கையில தான் இருக்கு. நீங்க எப்ராயிமின் உருக்கத்தை தேர்ந்தெடுத்தா அதுக்கேற்ற காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நாயினொரு விதவைக்கு வந்த அந்த உருக்கத்தை நீங்க தேர்ந்தெடுத்தா அதுக்கேற்ற உங்களுக்கு நன்மை, மகனுக்குள் மாற்றம், யூதர்களுக்குள் மாற்றம், பட்டணத்துக்கு மாற்றம், அழுது கொண்டிருந்த இடம் ஆராதிக்கிற இடமாய் மாறும். இதுல ரெண்டுல நீங்க எது தேர்ந்தெடுக்க போறீங்க, எதற்கு இடம் கொடுக்க போறீங்க, அது நீங்களே சூஸ் பண்ணுங்க. எரேமியாவின் நாட்களில் கர்த்தர் சொன்னார், எரேமியாவை நீ போய் சொல், நன்மையையும் வைக்கிறேன் தீமையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அதே போல இன்றைக்கு எப்ராயிமின் உருக்கத்தை வைத்திருக்கிறார், நாயினொரு விதவையின் உருக்கத்தை வைத்திருக்கிறார். இதில் நீங்க எது தேர்ந்தெடுக்க போறீங்க? அதே எரேமியாவை கொண்டு இன்னொரு நாள் கர்த்தர் சொல்ல சொன்னார், எரேமியா இங்க வா, நீ போய் ஜனங்கள்ட்ட சொல், நான் உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறேன் என்று சொல். ஜீவனையும் மரணத்தை வைக்கிறேன், எதை தேர்ந்தெடுக்க போகிறாய்? அதே போல இன்னைக்கு எப்ராயிமின் உருக்கத்தை, நாயினொரு விதவையின் உருக்கத்தையும் கர்த்தர் வைக்கிறார். நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? அது உங்களுடைய கையில் இருக்கு. ரெண்டும் வேண்டும் என்று சொல்லி ஒரு பொதுவான விண்ணப்பத்தை மதியினர்களைப் போல, ஞானமற்றவர்களைப் போல செய்யாதீங்க. ஒன்றை தேர்ந்தெடுங்க. ஆண்டவர் 12 கோலை கொண்டு வந்து உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சால் அவருடைய ஊழியத்துக்கு அவர் தேர்ந்தெடுத்தது ஒரே ஒரு கோல் தான். அதுதான் துளிர்க்கிறது. கோல் 12 இருக்கலாம், ஆனா தெரிந்து கொள்ளப்படுவது ஒன்று. அதை போல இன்றைக்கு 2 உருக்கத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும் அல்ல, ஒன்னை தேர்ந்தெடுங்க, ஒன்றுக்கு ஒப்புக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என் ஜீவியத்துல இப்படி ஒரு நன்மை உண்டாகணும், இந்த உருக்கம் எனக்கு வேண்டும், எது வேணுமோ அது சொல்லி ஸ்தோத்திரம். எல்லார் கண்களை மூடி ஆவில் நிரம்பி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, ஆவியானவரே எனக்கு சொல்லித்தார், எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் கற்றுத்தாரோ, இப்பொழுதே நீரை வெளிப்படுத்தும் என்று எல்லாரும் தேவனுடைய வெளிப்பாட்டுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நல்ல சொதுரோம் 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 முதுரோம் சொதுரோம் 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 ரீபா லகதன கந்தர வீக்கட கதன கதூர கதர லகதுட கெந்தன யாக்கர பௌதுடி கதினி கதுரா கடகதன கதுக்க நிக்கத்து கக்க லீபல பௌதுர் யாக்கட பந்தன மௌகட கதினி கக்க கரப நீர் உருக்கமாய் இறங்குகிற தேவன் அல்லவா, உருக்கத்தை காண்பிக்கிற கர்த்தர் அல்லவா. கர்த்தாவே, எப்ராயிமின் உருக்கமும் நாயினும் விதவையின் உருக்கத்தை கொண்டு எங்களுக்கு விளங்க காட்டினீரே. ஓர் ரகதினி கத்துரா சமாதியாக்க சிதாபாலமாக கேட்கிறது. இந்த இரவு நேரத்தில் உடைய பிள்ளைகளுக்கு அந்த நன்மையின் உருக்கத்தை சொல்லிக் கொடும் ஆண்டவரே, எந்த உருக்கம் என்பதை கற்றுக்கொடும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அதை கர்த்தர் செய்வீராக. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் எரேமியா ஆண்டவரே 31:20 படி
நீ உருக்கமாய் இறங்குகிற தேவன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் சோத்திரம் உமக்கு உகந்தவர்களாய் மாறட்டும், உமக்கு ஏற்றவர்களாய் மாறட்டும். இந்த சத்தியம் உடைய பிள்ளைகளை உணர்த்தட்டும். இந்த சத்தியம் உடைய பிள்ளைகளோடு பேசட்டும். இந்த சத்தியம் இவர்களை உபதேசத்துக்கும் சத்தியத்துக்கும் கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்துவதாக. ஆண்டவரே, இடறி போகாதபடி, வழி தவறி போகாதபடி நல்ல ஒரு மீட்பை காண கர்த்தர் உதவிச்சு. மகிமையின் தயவின் கரம் இந்த பிள்ளைகளோடு கட்டும். அதிகாலை ஆண்டவரே சோத்திரம், இந்த போராட்ட ஜபத்திலே கலந்து கொண்டு அபிஷேகத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவிச்சு. இரவில் நல்ல இயேசுவின் ரத்தத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென்.